இந்த பொருள் உங்களுக்கு பிடிக்கலனா இமீடியட்டா அடுத்த வீடியோக்கு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோல நான் பேச போறது முழுக்க MS தோனி பத்தி மட்டும்தான். அத நான் 5 தோல்விகளுக்கு அப்புறம் அடிச்ச 5 டைட்டில நம்மளால அப்படி மறக்க முடியுது. காமிச்சாரா? 43 வயது விவசாயி ஒத்த கால்ல ஒற்றையாளா மறுபடியும் அந்த நம்பிக்கைய மக்களுக்கு கொடுத்தாரா? ஃபீல்டுல ரொட்டேஷனல் போலர்ஸ், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ், ஸ்பின்னர்ஸ வேற மாதிரி காமிச்சாரு. அண்ட் ஃபைனலி ஹிஸ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். MS தோனி ஓபன் பண்ணணும், மிடில் ஆர்டர்ல விளையாடணும் அப்படின்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க. அவருக்கு தெரியுங்க அவர் எப்ப வந்தா மேட்ச் ஜெயிக்க முடியும்னு. அப்ப வருவாரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் இன் த வேர்ல்ட். அந்த டிரெக்ட் ரன் அவுட் என்னங்க? இங்கிலீஷ் ஷோல சஞ்சய் பாங்கர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ஆர்மி பேக்ரவுண்ட்னால கிரெனேட ஒரு டார்கெட் மேல அடிச்சு பழகுவாங்களாம். அதுதாங்க பண்ணாரு இந்த மனுஷன். பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது வாங்கினாரு ஆஃப்டர் 6 இயர்ஸ். என்ன பையன் 100 ஆமத்து கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னாரு. ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு தடவை இந்தியாவுக்கு கோப்பைகள் ஜெயிச்சு கொடுக்கும் பொழுது யங்ஸ்டர் கிட்ட அந்த கப்பை கொடுத்துட்டு மறையற மனுஷங்க இவரு. சிஎஸ்கேல நிறைய ஓட்டைகள் இருக்கு, ஆனா கண்டிப்பா அந்த ஓட்டை MS தோனி கிடையாது. அவர் பத்தி பேசும் போதெல்லாம் அவங்கள கூப்பிட்டாங்கன்னா இந்த தருணத்துல இருந்து அதை பெருமையா எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு பதிலா இவருக்கு இருந்துட்டு போலாம். ஓ, இதனால சிஎஸ்கே எல்லாம் ஜெயிச்சிருவாங்களா, கோப்பை அடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொல்லல. ஆனா ஒரு நாள் எல்லா ஹேட்டர்ஸ்னுடைய வாய் அடைச்சாரா? He still got it at 43 with an injured knee அப்படின்னு உலகத்துக்கு நிரூபணமாக்குனாரா? That's why we say தல for a reason, தல for all seasons.